பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கிறது. திமுக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? அவங்கெல்லாம் வந்து 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி எலெக்ஷனுக்கு வந்தவங்க. அவங்கெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ, இது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிறவங்கள்ட்ட போய் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்க. அவங்க எலெக்ஷனில் வர்றது இதெல்லாம் சின்ன டார்கெட். அவங்களுக்கு ஒருத்தர் வந்து 40 கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆறாருன்னா சும்மாவா எம்எல்ஏ ஆவார்? ஒவ்வொரு இடத்துல இந்த அதிமுக திமுகலேருந்து எல்லாரும் எம்எல்ஏ இருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணி வராங்க தெரியும்? 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து வந்திருக்காங்க. சும்மா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 10 கார் இருக்கும், 15 தொழில் இருக்கும், ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் இருக்கும். ஆனால் அடிப்படை வசதி செய்து கொடுத்தால் மக்கள் சேவையை ஒழுங்காக செய்யும். எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து இப்போ இந்த தொகுதி இருக்குது, இந்த தொகுதிக்கு இது முன்னாடி எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? எத்தனை கார் இருந்து என்ன பிரயோஜனம்? ஊருக்கே வரலையே. இந்த ஊருக்குள்ளே காலே எடுத்து வைக்கல. நீங்கள் இப்போ 10 கார் இருந்தாங்கன்னா 15 கார் இருந்தாங்க. ஊருக்குள்ளே வரணும். சொந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட போகாத ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்போ தான் அவங்களை மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா இதில் நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை, எம்எல்ஏக்கள் தொகுதியில் எல்லாம் போய் அதை வந்து அமைச்சர்கள்ட்ட கொடுத்து இப்போ பஸ்ஸு வேணும், எங்களுக்கு ஃபேக்ட்ரி வேணும், எங்களுக்கு இங்கே தூர் வாரணும், இங்கே பாலம் கட்டணும், இங்கே ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசாக போய் பார்த்தா தான் போட்டு புரியும். ஜெயிச்சதோடு சரி எல்லா எம்எல்ஏ. இப்போ நம்ம வந்து நிற்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. இப்போ நம்ம வந்து வந்தது எல்லாமே, நான் போன வாரம் போனப்போ எங்கள் ஊருக்கு இது வரைக்கும் ஓட்டு கேட்டும் வரல, நன்றி சொல்ல வரலங்கிறாங்க. ஓட்டு கேட்டே வராமல் மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ இப்போ இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுகன்னு. இன்னைக்கு மக்களுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த ஒரு இந்த தேர்தலில் தெளிவான ஒரு முடிவை எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அடிப்படை தேவை, அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யலை, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க தெரியும். அவங்க போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேறு யாருனாலும் நிறைவேற்ற முடியாது. எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனால் தான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும். அவரெல்லாம் அதை செய்ய முடியும். அதுக்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதி. ஏன்னா இன்னைக்கு தாசில்தார்லேருந்து இருக்குது, ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாருக்குமே கார் இருக்குது. ஏன் எம்எல்ஏ கார் இருக்கக்கூடாதா? ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாரும் கார் இருக்குல்ல, எதுக்கு கார் இருக்குது? தாசில்தார் கார் இருக்குது, ஆர்ஐக்கு இருக்குது, சேர்மனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் சேர்மன்லேருந்து எல்லாருக்குமே கார் இருக்குது. எதுக்கு கார் இருக்குது? போயிட்டு பார்த்துட்டு வந்து மக்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு வந்து செய்யணும்னு இருக்காதான். அது அரசாங்க காராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் துரிதமாக செய்வார். சொந்த காரில் 5 கார் வச்சிருக்காங்க, 10 கார் வச்சிருந்தாங்க. தொகுதிக்குள்ளேயே போகாமல் 10 கார் வச்சு என்ன பண்ணுறது? போய் வசூல் பண்ணுறதுக்கா 10 கார்? ஊராக போய் இருக்கிறத போய் வசூல் பண்ணுறதுக்கு தான் 10 கார் இருக்கும். இங்கே மக்கள் சேவை செய்யறதுக்கு ஒரு கார் இருந்தால் போதும். அது கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக இருக்கும். தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்க அடிமை சங்கி என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களே பிஜேபி சைடு மூவ் ஆகுற மாதிரி ஒரு காட்சி. இல்லை, அவங்க ஏற்கனவே பிஜேபி சைடு மூவ் ஆயிட்டாங்க. பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கிறது. திமுக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்கல்ல, நாங்க வந்து இதில் டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்களா? அந்த ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வந்து வாக்களிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்களா? யார்கிட்டையும் வரல. அது இல்லாமல் இது வரைக்கும் வந்து அவங்க எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, திருச்சி சிவா என்னது மத்திய அமைச்சராக போறோம்னு. சகோதரி திருமதி கனிமொழி சொல்றாங்க, எங்களுக்குள்ள வந்து நாங்கள் சும்மா டீ பார்ட்டி போயிட்டு வந்தோன்றாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டில் பிஜேபியுடன் தான் இருக்கிறாங்க. அதனால் வெளிப்படையாக தான் சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து ஆல்ரெடி அவங்க வந்து உள்ளதாக இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால இது வரைக்கும் எதிர்த்து வாக்களிக்கிறோன்ற ஒரு வார்த்தை ஏன் இதுவரை பயன்படுத்தவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.